வணக்கம். இன்னைக்கு லாஸ்ட்டா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அக்கவுண்டன்ஸ்ல சிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம். அதுல ஏதாவது டவுட் இருந்தா டவுட் செஷன்ல வந்து கேட்டுக்கங்க. இன்னைக்கு வந்து நான் புது டாபிக் செகண்ட் யூனிட், அதாவது அக்கவுண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் பேசிக் கான்செப்ட், கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள். இந்த கிளாஸ் தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது ஈஸியா புரிஞ்சுக்கிட்டா, இதுல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணது நிறைய கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல சம்ஸும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் தியரியை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? போலாமா? செகண்ட் யூனிட்ல அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் பேசிக் கான்செப்ட், கூட்டாண்மை நிறுவன கணக்குகளுடைய அடிப்படைகள். ஓகேவா? உங்களுக்கு என்சிஆர்ல வந்து ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டேட் சிலபஸ்ல அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் கான்செப்ட் பேசிக் கான்செப்ட்னு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா என்ன, அதாவது கூட்டாண்மைனா என்ன? ரெண்டு அல்லது அதுக்கு ரெண்டு டூ ஆர் மோர் பர்சன், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஜாயின் டுகெதர் ஃபார்ம் a business to share the profit or loss arising, therefore agreed in ratio relationship among them is called the partnership. The business may be carried, அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து தொழில் தொடங்கி அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை ஒப்புக்கொண்ட விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள உடன்பட்டவர்களுடைய உறவுமுறையே கூட்டாண்மை என்று அழைக்கப்படுகிறது. அத்தொழில் நிலையத்தை அனைவருமோ அல்லது அனைவரின் சார்பாக எவரானோ ஒருவரும் ஏற்று நடத்தலாம். அதாவது கூட்டம்னா ரெண்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட பேர் சேர்ந்து ஒரு தொழிலை வந்து தொடங்கி அதுல வர லாப நட்டங்களை வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டு அதை ஷேர் பண்ணி பிசினஸ் நடத்துறதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தான் ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கிடையே லாபம் அல்ல நஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிற பேர் தான் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ இதுல ஒரு முக்கியமான ஆக்ட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆக்ட்னு பார்த்துக்கலாம். இதுல வந்து என்ன ஆக்ட் இருக்குன்னு பாருங்க. அடுத்து வந்து டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? என்னென்ன டெஃபினேஷன் இருக்கு, ஓகேவா? இதுல என்னென்ன டெஃபினேஷன் இருக்குன்னு பாருங்க. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், செக்ஷன் 4 ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்ட். கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூட்டமைப்புடைய வரைவிலக்கணம் என்னன்னு பண்ணா, அது எதன்படி அந்த வரைவிலக்கணம் இருக்குன்னா, இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவின் 4 படி. ஓகேவா? அந்த பிரிவின் 4 படி இந்த இது அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த டெஃபினேஷன் வந்து பிரிவின் 4 படி இருக்கு. என்ன சொல்றாங்க அந்த இதுல? ஓகேவா? என்ன சொல்றாங்க? the definition partnership as a relation between person who have agreed to share the profit of the business carried one by all or any of them acting for all. ஓகேவா? எல்லாரும் சேர்ந்தோ அல்லது எல்லாருக்குமாக ஒருவரோ நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒப்புக்கொண்டவர்களுடைய நிலவும் உறவுதான் கூட்டாண்மை என்பது. கூட்டாண்மை சட்டம் 1932 தான் வரையறுக்குது. கூட்டாண்மை சட்டம் என்னன்னா, ஓகேவா? அதெல்லாம் இதுல இருந்து நம்ம என்னன்னா, மேக்சிமம் எத்தனை பர்சன்ட், மினிமம் 2%. அப்ப மேக்சிமம் எவ்வளவு இருக்கணும்னா மேக்சிமம் 50 பேர். ஓகேவா? இதெல்லாம் வந்து அப்கமிங் டைம்ல நம்ம பார்க்க போறோம். நான் ஜஸ்ட் சொல்றேன். இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவின் 4 படி கூட்டாண்மை என்பது எல்லாரும் சேர்ந்தோ அல்லது எல்லாருக்குமாக ஒருவரோ நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டவர்களுடைய நிலவும் உறவுமாகும். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். எந்த இது கொடுக்கிறது? இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932. இப்ப உங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? கூட்டாண்மையுடைய டெஃபினேஷன் வந்து எந்த ஆக்ட் படி இங்க நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இந்தியன் கம்பெனி ஆக்ட், அப்படின்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2013 ஒண்ணு இருக்குது. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. இதுதான் வந்து டெஃபினிஷன். ஓகேவா? இது புரிஞ்சா நெக்ஸ்ட் போலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் சிம். இப்போ பார்ட்னர்ஷிப் அக்கவுண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப்ல அதனுடைய தொடர்புடைய சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு பார்ட்னர்ஷிப், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் அண்ட் ஃபார்ம். அந்த ஃபார்ம்ஸ் உடைய நேம், அதாவது when two person agree to run a legal business for profit hearing purpose, it is called the partnership. பார்ட்னர்ஷிப்னா கூட்டாண்மை. ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு சட்ட வணிகத்தை ஒப்புக்கொண்டால் கூட்டாண்மை சட்ட வணிகத்தை நடத்த ஒப்புக்கொண்டு லாப நோட்டும் நோக்கத்திற்காக ஒப்புக்கொண்டால் அதற்கு பெயர் கூட்டாண்மை. தட்ஸ் மீன் பார்ட்னர்ஷிப். ஸோ அடுத்தது என்னன்னா பார்ட்னர்ஸ் அண்ட் ஃபார்ம். ஓகே, பார்ட்னர்ஸ்க்கும் ஃபார்முக்கு என்னன்னா த பர்சன் ஹூ என்டர் த பார்ட்னர்ஷிப் ஆர் கால்ட் இண்டிவிஜுவலி. ஸோ இண்டிவிஜுவலா இருக்கவங்களுக்கு பேர் என்னன்னா, இப்ப 2 பேர் மட்டும் இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம கூட்டாளிகள்னு சொல்லுவோம். அதே ஒரு 10 20 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சேர்த்து நிறுவனம் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? த பர்சன் ஹூ ஹேவ் என்டர் இன்டு த பார்ட்னர்ஷிப் இண்டிவிஜுவலி கால் பார்ட்னர், கலெக்டிவ்லி ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் என்று அழைக்கப்படுவார்கள். ஸோ த நேம் அண்டர் விச் தியர் பிசினஸ் இஸ் கேரிட் சோ கால். ஸோ எந்த இதுல அந்த பிசினஸ் நடக்கிறதோ அதுதான் அந்த நிறுவனத்தினுடைய பெயராக இருக்கும். அதான் வந்து அந்த ஃபார்ம்ஸ் உடைய நேமா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய ஸ்கூல் எஸ்சிஆர்டி சிலபஸ்ல இருக்காது. இது என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கிற ஒரு இந்த கண்டென்ட் வந்து எஸ்சிஆர்டி சிலபஸ்ல தான், சரி என்சிஆர்டி சிலபஸ்ல தான் இருக்கு. ஸோ தொடர்புடைய சொற்கள் என்னென்ன இருக்கு? கூட்டாண்மை, கூட்டாளிகள், நிறுவனம், அந்நிறுவனத்தின் பெயர், அதாவது ஃபார்ம்ஸ் உடைய நேம். கூட்டாண்மைனா 2 பேர் சேர்ந்து லீகலா ஒரு பிசினஸ் ரெடி பண்றாங்க. கூட்டாளிகள்னா கம்மி நம்பர் இருக்கிற கூட்டாளியும், ஓகே, தனித்தனியா இண்டிவிஜுவலா இருக்கிறவங்க வந்து கூட்டாளியும், கூட்டா சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நிறுவனம் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிறுவனம் எந்த பேர்ல இருக்காங்களோ அதுவே தான் வந்து அந்த நிறுவனத்துடைய நேமாக இருக்கு. அதுதான் வந்து ஃபார்ம்ஸ் நேம். ஸோ இது வந்து ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஓகேவா? தொடர்புடைய சொற்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி அக்கவுண்டிங். இதுவும் உங்களுக்கு எஸ்ஆர்டி சிலபஸ்ல இருக்காது. ஸோ நேச்சர் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் 2 இருக்கு. ஸோ கூட்டாண்மையுடைய தன்மை என்னன்னா 2 கண்ணோட்டம் இருக்கு. ஒன்னு வந்து அக்கவுண்ட் வியூ பாயிண்ட், இன்னொன்னு வந்து லீகல் வியூ பாயிண்ட். அதாவது கணக்கியல் கண்ணோட்டம், சட்ட கண்ணோட்டம். ஸோ கணக்கியல் கண்ணோட்டம் அப்படின்னா என்னன்னா, பார்ட்னர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இட்ஸ் பார்ட்னர். ஸோ பிசினஸ் என்ட்ரி கான்செப்ட், அதாவது வணிகத்துக்காக, அதாவது கூட்டாளி வந்து கூட்டாண்மையிலிருந்து வேறுபட்டு இருக்கிறதா வந்து கணக்கியல் கண்ணோட்டம். சட்ட கண்ணோட்டம் படி பார்த்தா லீகல் பாயிண்ட்னா எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் நாட் செப்பரேட் லீகல் என்டிட்டி ஃப்ரம் இட்ஸ் பார்ட்னர். அதாவது சட்டத்தின் பார்வையில பார்ட்னரும் பார்ட்னர்ஷிப்பும் தனித்தனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் பார்வையில் இருக்கு. ஆனா அக்கௌண்டிங் வரல பார்ட்னர் தனி, பார்ட்னர்ஷிப் தனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இதான் வந்து நேச்சர் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் உடைய நேச்சர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதை வந்து என்னென்ன கொஸ்டின் சொல்லிட்டு நமக்கு அப்படி கடைசியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் என்ன இருக்கு? 2 or more person agreement, legal business, sharing of the profits, or an agriculture relationship, business carried on by all or any of them acting for all. இது வந்து மியூச்சுவல் ஏஜென்சி சொல்லுவாங்க. ஷேரிங் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணுது. பிசினஸ் வந்து லீகலா இருக்கணும். அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரலா இருக்கலாம். அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன் டாக்குமெண்டா இருக்கலாம், ஓரலா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபார்ம்ல வந்து அக்ரிமெண்ட் இருக்கும். 2 ஆர் மோர் பர்சன். ஸோ ஆல்ரெடி இதான் வந்து ஃபீச்சர்ஸ். அப்ப இது தனித்தனியா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்திரலாம். ஓகேவா? ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப், அது 2 அல்லது அதுக்கு ஏற்பட்ட அக்ரிமெண்ட் வந்து ஒப்ப ஆவணம் சொல்லிட்டு உங்க தமிழ் புக்ல இருக்கு. ஸோ லீகல் பிசினஸ் வணிகம், அது சட்டப்பூர்வமான வணிகம். ஷேரிங் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ், லாபம் நட்டத்தை வந்து பிரிச்சுக்கிறது. ஸோ ஏஜென்சி நிறுவனம், அது வந்து இதா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல கொடுத்திருந்த பேரி in order to form 2 or more persons. ஓகே, 2 அல்லது அதுக்கு மேற்பட்டது. ஓகேவா? there should be a person, there should be at least 2 person coming together form a common goal. 2 person மினிமம் வந்து 2 person. ஓகேவா? ஸோ the minimum number of the partners can be 2. மினிமம் 2ன்னு கொடுத்துறாங்க. there is however the limit on their maximum. ஸோ மினிமம் 2னா மேக்ஸிமம் எவ்வளவுனா மேக்ஸிமம் வந்து 50. ஆனா இந்த மேக்ஸிமம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆக்ட் ஆக்ட் 1932 படி உங்களுக்கு மினிமம் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க.
ஸோ ஆனா இங்க மேக்ஸிமம் நம்பர் எந்த லா வந்து உங்களுக்கு டெஃபினிட் பண்ணுன்னா பை விர்ச்சு செக்ஷன் ஆஃப் 464 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2023 இந்த ஆக்ட் தான் வந்து எவ்வளவு பேர் மேக்ஸிமம் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ஸ் எம்பவர்ட் the prescribed maximum number of the partners is fine, but the number of the partners cannot be more than 100. So more than 100 இருக்கக்கூடாது. ஆனால் லா படி என்ன சொல்றாங்கன்னா 50 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை வந்து 100 பேர் வச்சுக்கலாம்னு. ஆனா லா படி ஆஸ் பை த லா 50 பேர் தாண்டக்கூடாது. மினிமம் 2 பேரு, மேக்சிமம் 50 பேர். ஓகேவா? ஓகேவா? இதுதான் வந்து 2 or more person. நான் என்ன இதுல ரொம்ப முக்கியமா கொடுது 2 நபருங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த லா சொல்லுது? நிறுவனங்கள் சட்டம் 2013 எந்த பிரிவு? பிரிவு 464. ஓகேவா? எத்தனை பேர் மேக்சிமம் நம்பர்? 40 பேர். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட்ங்கிறது என்ன? அக்ரிமெண்ட்னா பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 or more person. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் சேரும்போது அவங்கள வந்து ஷேர் அண்ட் ப்ராஃபிட், அதாவது லாபத்தை நட்டத்தை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஓகேவா? அந்த அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓரல் அக்ரிமெண்ட், வாய் வார்த்தையா நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ரெண்டுமே வேலிட் தான். பட் நம்ம பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருந்தா நமக்கு இன்னும் வேல்யூவா இருக்குங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. ஸோ ஓகேவா? தொழில் நிறுவனத்தின் லாபம் அல்லது நட்டத்தை பகிர்ந்து கொள்ள கூட்டாளிகளுக்கு உடன்பாடு இருக்க வேண்டும். ஓகேவா? ஒப்பாவனம் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்குன்னா எழுத்து வடிவிலோ அல்லது பேச்சு வடிவிலோ இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதை வந்து பார்ட்னர்ஷிப் டீட். ஓகே, பார்ட்னர்ஷிப் டீட் பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்து பார்ப்போம். ஸோ இது ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ல இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். இதுல எது முக்கியம்னா எழுத்து வடிவில் அண்ட் பேச்சு வடிவில் இருக்கணும். அதாவது ரிட்டர்ன் ஃபார்ம் அண்ட் ஓரல் ஃபார்ம். எப்ப வேலிடா இருக்குன்னா ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து வேலிடா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அக்ரிமெண்ட்ல சொல்றது வந்து. இது வந்து ரெண்டாவது ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் பிசினஸ். அதாவது நம்ம பிசினஸ் பண்ணும்போது அந்த பிசினஸ் வந்து லீகலா இருக்கணும். ஓகேவா? லீகலா இருந்தாதான் அந்த பிசினஸ்க்கு வந்து நம்ம கணக்கு காட்டி பிசினஸ் த பிசினஸ் சுட் பி கேரி சம் பிசினஸ், ஏதாச்சும் ஒரு பிசினஸ் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஓகேவா? டஸ் நாட் அமௌண்ட் மேரி த கோ ஓனர்ஷிப். அதாவது வெறுமனையுமே கோ ஓனர்ஷிப்ங்கிறது வந்து, அதாவது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்துல இருக்கிற ஒரு ஓனர் வந்து பார்ட்னர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரோஹித் சச்சின் இருக்காங்க, ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு லேண்ட் வாங்குறாங்கன்னா அதுக்கு பேர் ஜாயிண்ட் ஓனர்ஸ் ஒழிய அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஒரு கூட்டு முதலாளிகளோட ஓனர்ஸ் ஒழிய அவங்க வந்து பார்ட்னர் கூட்டாளிகள் கிடையாது. ஓகேவா? அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ ஒப்பந்தம் சில விவரத்தை மேற்கொள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு சுத்தின் இன உரிமை என்பது கூட்டாண்மைக்கு சமம். அதாவது ப்ராப்பர்ட்டி ரேட் வந்து பார்ட்னர்ஷிப் ரைட்டுக்கு வந்து ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க பிசினஸ்ல. ஓகே, இது வந்து தேர்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஏஜென்சி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மியூச்சுவல் ஏஜென்சினா the business may be carried by all the partners or any of them acting for all. ஓகேவா? இந்த பிசினஸ் இந்த தொழில் வந்து எல்லா கூட்டாளியையும் சேர்ந்து பண்ணணும். அப்படி எல்லா கூட்டாளியினுடைய சார்பாக ஒருத்தர் நடத்தலாம். அதுதான் வந்து மியூச்சுவல் ஏஜென்சின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு இயர் கொஸ்டின்ல இது மியூச்சுவல் ஏஜென்சி பத்தி கேட்டிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? மியூச்சுவல் ஏஜென்சி வந்து மியூச்சுவல் ஏஜென்சி மீனிங் வந்து என்னப்பா? ஓகேவா? அந்த பிசினஸ் எல்லாரும் சேர்ந்து நடத்தலாம். அப்ப எல்லாரும் இல்லைன்னா எல்லாரும் சார்போட யாராச்சும் ஒருத்தர் வந்து நடத்தலாம். இதுதான் வந்து மியூச்சுவல் ஏஜென்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் தி ப்ராஃபிட். ஓகேவா? த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மஸ்ட் பி ஷேர்ட் அமங் த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி ஆர் அக்ரி த ரேஷியோ. ஓகேவா? அது லாப நட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சமமாக பங்கிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்ல என்ன ரேஷியோவுக்கு வந்து நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்களேன், அந்த அக்ரிமெண்ட் படி நீங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, சப்போஸ் வந்து அக்ரிமெண்ட்ல, அதாவது பார்ட்னர்ஷிப் டீட்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரேஷியோ இந்த எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் ரேஷியோ நாங்க பிரிச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல டீட்ல மென்ஷன் ஆகலைன்னா இங்க வந்து லா வந்து அப்ளிகல் ஆகும். அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி என்ன லா ஆகுன்னா
ப்ராஃபிட் வந்து ஈக்குவலா பிரிச்சுக்கணும். அது எவ்வளவு கேபிட்டல் நீங்க நீ வந்து ஒரு 5 லட்சம் போட்ட, இன்னொருத்தர் ஏங்கிற ஒருத்தர் வந்து 5 லட்சம் போட்டாரு, பிங்கிறவங்க வந்து 10 லட்சம் போட்டிருக்காரு. ஸோ வந்து பிங்கிறதுக்கு தான் அதிக கேபிட்டல், அது கிடையவே கிடையாது. அக்ரிமெண்ட்ல இல்லைன்னா ஈக்குவலா தான் லாபத்தை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கணும். அதை வந்து எந்த லா வந்து சொல்லுதுங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து 2013 வந்து உங்களுக்கு வந்து இங்க அப்ளிகல் ஆகும். ஓகே, இதை வந்து ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாப நட்டத்தை பிரிச்சு கொள்ளுது. நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் liability of partners. ஓகேவா? So each partners join together jointly with together other partners and other severely to third party for all the actors found done whether he is a partner. Not only the liability of the partner of the act 5 also unlimited. This implies that his private assets can also use it for paying the fund. அதாவது ஒவ்வொரு பங்குதாரரும் என்ன பண்ணலாம், கூட்டாளிகளும் மற்ற அனைத்து கூட்டாளிகளும் சேர்ந்து கூட்டா பொறுப்பேற்பு வேண்டும். அந்த பிசினஸுக்கு வந்து கூட்டா தான் பொறுப்பேற்க. லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு எல்லாரும் கூட்டா சேர்ந்து பொறுப்பாக்க வேண்டும். அதாவது ஒரு கூட்டாளராக இருக்கும்போது ஒரு அனைத்து செயல்பாடுகளும், அந்த மியூச்சுவல் ஏஜென்சினா இருந்தா அவங்களுடைய பொறுப்பு வந்து இந்த தொழிலுக்கு அவங்க பொறுப்பாக இருப்போம். ஓகேவா? ஸோ இந்த நிறுவனத்தின் செயல்களுக்கு ஒரு கூட்டாளியின் பொறுப்பு வரம்பற்றது. அவர் தனிப்பட்ட சொத்துக்களும் கூட இதை குறிக்கிறது. ஓகே, இப்ப தனிப்பட்ட சொத்து வந்து நிறுவனத்தோட கடனை அடைக்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பார்ட்னர்ஸ் வந்து இது கொடுத்தது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப். என்னென்ன பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பார்ட்னர், 2 or more person. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ், லீகலா ஒரு பிசினஸ், ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணோம், லீகலா இது பண்ணோம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஏஜென்சி. ஃபிஃப்த் வந்து ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது லாபம் நட்டத்தை பிரித்துக் கொள்ளுதல். லேபிலிட்டி ஆஃப் தி பார்ட்னர்ஸ். ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கூட்டாளிகளுடைய பொறுப்புகள் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்சிஆர்டி புக்ல இருக்கு, இந்த எஸ்சிஆர்டி புக்ல இருக்கு, என்சிஆர்டி புக்ல இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பத்தி பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு என்சிஆர்டி புக்ல இல்ல, ஆனா பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது கூட்டாளிகளுக்கு என்னென்ன வந்து உரிமைகள் இருக்கு, பார்ட்டிசிபேட் இன் த மேனேஜ். ஓகேவா? விவகாரத்துல அதாவது மேலாண்மையில வந்து பங்கு கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பி கன்சலேட் அஃபேர் ஆஃப் த பிசினஸ். ஓகேவா? வணிக விவகாரம் பற்றி ஆலோசிக்க வேண்டும். ஓகேவா? இன்ஸ்பெக்ட் ஆஃப் தி புக் ஆஃப் தி அக்கௌண்ட், ஹேவ் எ காப்பி ஆஃப். ஓகேவா? கணக்கு புத்தகங்களை சரிபார்த்து அதை நகலை வைத்திருக்க வேண்டும். ஓகேவா? அடுத்தது ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் லாசஸ் இன் அக்ரீட் ரேஷியோ. ஸோ ஒப்புக்கொள்ளப்பட்ட விகிதத்தில் லாபம் அல்லது இழப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல் வந்து கூட்டலுடைய உரிமையில் வந்தோம். ஸோ ரிசீவ் த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆன் கிவன் த ஃபயம். ஓகேவா? நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கடனுக்கான வட்டியை பெறணும். ஆக்ட் அக்கார்டிங் டு திஸ் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ சிறந்த தீர்ப்பின்படி செயல்படும், ஒருத்தருடைய பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படி செயல்படணும். டிஸ் அலோ த அட்மிஷன் ஆஃப் த நியூ பார்ட்னர். புதிய கூட்டாளிகளை சேர்க்கையை அனுமதிக்காதீர்கள். ஓகே, ரிட்டையர் ஃப்ரம் த ஃபைம். நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்றுக்கலாம். பை இண்டிபெண்டன்ட் அகேன்ஸ்ட் த பேமெண்ட். நிறுவனத்தின் சார்பாக செலுத்துவதற்கு எதிராக இழப்பீடு பெற வேண்டும். பணம் செலுத்துவதற்கு எதிராக இழப்பீடு பெற்றுக்கலாம். ஓகேவா? இது வந்து ரைட் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். இது உங்க புக்ல இருக்க, இருந்தாலும் காமனா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம், ஒவ்வொரு எக்ஸாம்லயும் அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து வருது. ஓகேவா? ஸோ அது என்ன டாபிக்னு பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் டீட். ஓகேவா? நம்ம அக்ரிமெண்ட் பார்த்தோம்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட். ஓகேவா? பார்ட்னர்ஷிப் டீட் தமிழ்ல பாத்தீங்கன்னா கூட்டாண்மை ஒப்பாவனம். ஓகேவா? இது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். ஓகேவா? ஹெல்ப்ஸ் டு அவாய்ட், எதுக்கு பயன்படுத்துது? ஓகேவா? எதுக்கு பயன்படுத்துது? ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அது அவாய்ட் பண்றதுக்கு இதுக்கு வந்து கண்டென்ஸ் டெர்ம்ஸ், அதுல என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து ரைட், டியூட்டிஸ், லைபிலிட்டி ஆஃப், பொறுப்புகள் என்னென்ன இருக்கு, கூட்டாளியுடைய பொறுப்புகள் என்னென்ன இருக்குங்கிறது இருக்கும். லீகல் டாக்குமெண்ட் சைன் பை எல்லாரும் வந்து அதில் சைன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் நாட் நெசசிட்டி பார்ட்னர் டீட் த ஓரல் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஓரல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து தேவையில்லை.
So provision of Indian Partnership Act 1932 will apply in case of if there is no partnership deed or partnership deed is silent on the particular point. ஒரு particular pointல வந்து partnership deed சைலண்டா இருக்கு அல்லது பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா எந்த லா அப்ளிகேபிள் ஆகும்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் கேன் பி த ஆல்டர்ட் வித் கன்சென்ட் ஆஃப் ஆல் த பார்ட்னர். த டீட் ஷுட் பி ப்ராப்பர்லி டிராஃப்டட் வித் ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டாம்ப் ஆக்ட். ரொம்ப முக்கியம் பார்த்துங்க என்ன சொல்றாங்க, ஸ்டாம்ப் ஆக்ட் அண்ட் ப்ரிஃபரபிளி ரிஜிஸ்டர் வித் த ரிஜிஸ்டர் ஆஃப் தி ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸ்டாம்ப் ஆக்ட் த ப்ரிஃபரபிளி ரிஜிஸ்டர் வித் த ரிஜிஸ்டர் ஆஃப் தி ஃபைன்ஸ். ஓகேவா? கூட்டாண்மை ஒப்பாண்மை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எழுத்து பூர்வான படிவம், டாக்குமெண்ட், எழுத்துப்பூர்வமான ஆவணம். ஓகே, இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கூட்டாண்மை நிறுவனம் ஒப்பாண்மை நிறுவனத்தை கொண்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஓகேவா? கூட்டாளிகளுக்கு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு ஆதாரமாக இது செயல்படுவதால் கூட்டாண்மை ஒப்பந்தத்தை அதாவது டிஸ்பியூட்டுக்கு அவாய்ட் பண்றதால இது வந்து கொண்டு வந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் டீட். இதுல பார்ட்னர்ஷிப் டீட்ல என்னன்னு இருக்கு? ஓகே, ஓவராலா இது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட், டிஸ்பியூட் இது பண்ண இருக்குது. ஓகேவா? பட் டீடே இல்ல, ஓவரால் அக்ரிமெண்ட் சைலண்டா இருக்கு டீடு அப்படின்னா, சைலண்ட் மீன்ஸ்னா எந்த இப்ப ப்ராஃபிட் இது வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து எதுவுமே இல்ல அதுல போட்டிருக்கல அப்படின்னா அப்ப அங்க வந்து ஆக்ட் வந்து அப்ளிகேபிள், இந்த இந்தியன் பார்ட்னர்ஷிப் 1932 வந்து அப்ளிகேபிள் ஆகிரும். ஸோ ஓகேவா? அதுல இப்ப பார்ட்னர்ஷிப் டீல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாத்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கலாம். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஃபைம் அண்ட் மெயின் பிசினஸ். நேம் என்ன பேரு, அட்ரஸ் என்ன மெயின் பிசினஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி ஆல் த பார்ட்னர்ஸ். ஓகேவா? எல்லாருடைய பேரும் முகவரியும் பார்ட்னர் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கான்ட்ரிபியூட், ஒவ்வொரு பார்ட்னர் கூட்டாளிகளும் எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, மூலதனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இந்த அக்கௌண்டிங் பீரியட் எத்தனை வருஷத்துக்கு இந்த அக்கௌண்ட் பீரியட் நீங்க பண்ண போறீங்க, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் எப்பயில இருந்து இந்த கூட்டாண்மை வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ ரூல்ஸ் ரிகார்டிங் ஆப்ரேஷன் ஆஃப் தி பேங்க் அக்கௌண்ட் வந்து யார் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கிற ரூல்ஸ். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் த கேபிட்டல் லோன் டிராயிங்ஸ். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து கேபிட்டல் எவ்வளோ, லோன் கடன் எவ்வளவு இருக்கு, டிராயிங்ஸ் எவ்வளவு எடுக்கிறாங்க. டிராயிங்ஸ்னா தமிழ்ல வந்து எடுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எடுப்புகள். ஸோ மோட் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், ஆடிட்டர் வந்து எப்படி இது தேவைப்பட்டா. ஓகேவா? சேலரி, கமிஷன் எக்ஸெட்ரா பேபிள் பை இப்போ வந்து ஏதாச்சும் பார்ட்னர், அதாவது ஒரு பார்ட்னர், எல்லா பார்ட்னரும் வந்து பிசினஸ்ல வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதனால ஒரு பார்ட்னர் வச்சுக்கினா அந்த பார்ட்னருக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறோம், எவ்வளவு கமிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து இருக்கணும். அடுத்து ரைட் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் பார்ட்னர், ட்ரீட்மெண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் ரைசிங் இன்வால்சரி அண்ட் ஒன் மோர் பார்ட்னர், செட்டில்மெண்ட் ஆஃப் த அக்கௌண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஃபைம், method of settlement disputes among the partner, rules of the followed in case submission, retirement, death of the partner, any other matter relating to the conduct of the business. Okay, எப்படி business இது பண்ணலாம் அப்படிங்கிறதுனா. So normally the partner deeds cover all the matters affecting the relationship partner among the themselves. However, if there is no express the agreement of the certain matters, the provision of the Partnership Act 1932. ஓகே, அக்ரிமெண்ட்ல எதுவுமே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இங்க ஆக்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு மெயினா வந்து சொல்றாங்க. ஓகேவா? இதுல தமிழ்ல வந்து இது வந்து என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கிறது. ஓகே, வந்து இதெல்லாம் இப்ப நம்ம பேசுறது எல்லாமே உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கு. ஸோ எஸ்சிஆர்டி சிலபஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம்னா, ஸோ கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள், பார்ட்னர்ஷிப் டீட் கண்டென்ட்ஸ். ஓகே, என்னென்ன நிறுவனத்தின் பெயர், தன்மை, தொழில் செய்யும் இடம், தொழில் தொடங்கிய நாள், கால அளவு, அனைத்து கூட்டாளி முகவரி, பெயர், ஒவ்வொரு கூட்டாளி முதல், லாப பகிர்வு விகிதம், ஒவ்வொரு கூட்டாளிக்கும் எடுப்பு தொகை, டிராயிங் அமௌண்ட். அதாவது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஏங்கிற பர்சன் 10 லட்சமும் பிங்கிற பர்சனும் 10 லட்சமும் போட்டாங்க. ஸோ ஏ வந்து அவரால் வித்ட்ராவல் எவ்வளவு எடுக்க முடியும்னு அந்த இதுல பண்ணோம். அவரால் ஒரு 20,000 அதுல இருந்து எடுக்கலாம். பிங்கிறவர் எனக்கு 20,000 வேணாம் 10,000 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அது எல்லாமே இருக்கணும். அதுதான் வந்து எடுப்பு தொகை. முதல் மீது அது கேபிட்டல் அமௌண்ட்ல எவ்வளவு வட்டி வீதம் இன்ட்ரெஸ்ட் போடுறோம்,
கூட்டாளிகள் எடுப்புகள் மேல ஸோ அவங்க எடுக்கிற டிராயிங்ஸ் அமௌண்ட் மேல எவ்வளோ ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்றோம், கூட்டாளியிலிருந்து பெற்ற கடன் மீதான வட்டி வீதம், கூட்டாளிக்கு அனுமதிக்கப்படும் ஊதியம், கணக்குகள் பராமரிப்பு, அதுக்கு ஆடிட்டிங் பண்றது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட், புதிய புதிய கூட்டாளிகள் சேர்க்கணும் என்ன. ஸோ புதுசா ஒரு ஆளை சேர்க்கணும், அதுக்குள்ள என்னென்ன இது இருக்கு இந்த டீட்ல இருக்கும். ஒரு கூட்டாளி அப்போ ஒரு கூட்டாளி அதுல இருந்து விலகி போறாருன்னா அதுக்கான போகும்போது அவரு அதுக்கான எவ்வளவு அவர் அமௌண்ட் செலுத்திட்டு அதுக்கு வெளியே போகணும், அப்படி செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். கூட்டாளி அல்லது சேர்ப்பு அல்லது இறப்பின் போது நிறுவனத்தின் நற்பெயரை மதிப்பிடும் முறைகள், சொத்துக்கள் மற்றும் மதிப்புகளை கூட்டாளி வந்து இறந்துட்டாரு அல்ல சேர்த்து விலகிட்டாரு அல்ல புதுசா சேர்க்கணும்னா அதை வந்து நற்பெயர்த்து நிறுவனத்துடைய நேம் என்ன, அதனுடைய எவ்வளோ சொத்து இருக்கு, அசட் இருக்கு, எவ்வளோ வேல்யூ இருக்கு, அப்படி இதெல்லாம் வந்துப்பாங்க. கூட்டாளி இருப்பின் போது நிறைவேற்றலரை நியமித்தல் மற்றும் அவருடைய சட்டப்படியான வாரிசுக்கு தீர்வு செய்தல். ஒரு கூட்டாளி இறந்துட்டாருன்னா அவருக்கான வாரிசு யாரு அப்படிங்கறத வந்து இது பண்ணும். ஸோ கூட்டாண்மை கலப்பின் போது கணக்குகளை தீர்த்து பார்ட்னர்ஷிப் வந்து கலைச்சுன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்னர்ஷிப் டீல் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எஸ்ஏஆர் சிலபஸ்ல இருக்கிறது தான். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்ட்னர்ஷிப் டீடு. இதுல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து அதான் நேம் ஆஃப் த ஃபைம், அட்ரஸ், எந்த மாதிரியான நேம், பிளேஸ் ஆஃப் த பிசினஸ், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், எவ்வளவு பீரியடு, கேபிட்டல் அமௌண்ட், ஸோ எவ்வளோ ஈச் பார்ட்னர் வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோ வித்ட்ராவல் பண்ணிருந்தோம், பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றது, டிவிஷன் ப்ராஃபிட் வந்து பிரிச்சுக்கிறது, கேபிட்டல் அமௌண்ட் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, லோன் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, சேலரி, கமிஷனு, டீட்டெயில்ஸ் ஆஃப் டிவிஷன், ஒர்க் எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது, செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, ப்ரொவேஷன் ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த யார் ஆடிட்டிங் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது, ப்ரொவேஷன் ரிகார்டிங் கடன் வாங்க எப்படி எந்த மாதிரி வாங்கணும், ப்ரொவேஷன் ஈவெண்ட் டிஸ்பியூட் பிரச்சனை வந்தா அது எப்படி ஆர்பிட்ரேட் பண்ணுது, ரைட் அண்ட் டியூட்டிஸ் லைபிலிட்டி, ரைட் டியூட்டி பொறுப்புகள் என்னென்ன இருக்குங்கிறது. ஓகேவா, இதுதான். ஸோ இது வந்து சாம்பிள் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் டீட். இது வந்து நான் வந்து கூகுள்ல இருந்து எடுத்தேன். ஓகேவா, பார்ட்னர்ஷிப் டீடு இப்படிதான் வந்து ஸ்டாம்ப் ஆக்ட்னு சொன்னோம் பாத்தீங்களா. இதை வந்து ஸ்டாம்ப் இந்தியன் நான் ஜுடிஷியல் டீட் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர் நேமு, ஃபர்ஸ்ட் பார்ட்னரு, செகண்ட் பார்ட்னரு, தேர்ட் பார்ட்னரு, ஃபோர்த் பார்ட்னர். இதுதான் இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். செகண்ட் பேஜ்ல மீதி சொன்ன எல்லாத்தையும் ஒவ்வொன்றுலையும் இருக்கும். ஓகேவா, இது வந்து நான் கூகுள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகேவா, ஸோ நான் தான் சொன்னேன்ல பார்ட்னர்ஷிப் டீல்ல இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஆக்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும்னா 1932. ஸோ அப்போ 1932 எங்கெங்கெல்லாம் அப்ளிகல் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெனுமரேஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ், அது சேலரி, ஊதியம் இஸ் அலோட் டு எனி பார்ட்னர். ஓகேவா, அந்த இடத்துல செக்ஷன் 13A வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப் ஷேரிங் ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் ஆர் ஷேர் டு பி பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. என்ன சொல்றேன்னா இப்போ வந்து அங்க வந்து டீட்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கல, லாபமும் லட்டமான ரேஷியோ கொடுக்கலன்னா என்னன்னா பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஈக்குவலா ப்ராஃபிட் பிரிச்சு கொடுக்கணுங்கிறது வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அப்ளிகல் ஆகும், செக்ஷன் 13B. ஓகேவா, இது வந்து 2-3 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் த கேபிட்டல், ஸோ நோ இன்ட்ரெஸ்ட் ஆஸ் அலோட் டு த கேபிட்டல். கேபிட்டல் மீது எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் அப்ளிகபிள் இல்லைன்னா இப்போ வந்து இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ் பை த பார்ட்னர்ஸ் ஆஃப் தி நிறுவனத்துக்குடைய பார்ட்னர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 6% per annum. ஓகே, செக்ஷன் 13A. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வட்டி வந்து நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இல்லை அப்படிங்கும் போது இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 சொல்லுது. இது வந்து உங்களுக்கு வந்து உங்க புத்தகத்துக்கு எஸ்சிஆர்டி சிலபஸ்லயே இருக்கு. அதனால வந்து ஒன்றும் ரொம்ப டீட்டெயிலா இது போக தேவையில்ல. இந்த ப்ராஃபிட் ஆஃப் ஷேரிங் ரேஷியோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, எங்கெங்கெல்லாம் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து எப்படி அப்ளிகபிள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ ரெனுமரேஷன் பார்ட்னர், ஆப்ஷன் பி ப்ராஃபிட்
sharing ratio. Option B. C, interest on capital. Option D, interest on loans advancement by the partners to firms கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அங்க அதுல வந்து நீங்க வந்து கரெக்டா இந்த இதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ஏபின்னு கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏபிசி, செகண்ட் ஆப்ஷன் ஏபிசிடி. ஸோ அதை படி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கோம். பட் தெரிஞ்சுக்கிங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப 2-3 இதுலையும் கேட்டிருக்காங்க இந்த இது. ஓகேவா? ஸோ கூட்டாண்மை ஒப்பந்தம் என்பது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். எந்த கூட்டாளிக்கும் ஊதியம் அல்லது உழைப்பு ஊதியம் அனுமதிக்கப்படவில்லைன்னா கூட்டாளி ஊதியம் ஓகேவா லாபம் அல்லது சமமாக பிரித்து கொள்ள வேண்டும். ஓகேவா? லாப பகிர்வு விகிதம், முதல் மீது வெட்டி, ஓகேவா, கேபிட்டல் அமெண்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட், கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனத்துக்காக பெறப்பட்ட கடன் மீதான வட்டி வந்து பாத்தீங்கன்னா 6%. ஓகேவா? எடுப்புகள் கூட்டாளியினுடைய எடுப்புகள் இதான் வந்து டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் தி டிராயிங்ஸ். ஸோ ஓகேவா, கூட்டாளியின் எடுப்புகள் மீது வட்டி விதிக்க கூடாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படி இது போது கூட்டாண்மை தத்துவம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகும். கூட்டாண்மை சட்டம் 1932 உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டேன், தமிழ்லயும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா if the similar business is carried by அந்த partner in the company, அதாவது சேம் தொழில வந்து அவர் பார்ட்னரா இருக்க நிறுவனத்துக்கு நிறுவனத்துக்கு போட்டியா ஒரு அதே பிசினஸ் அவர் பண்றாருன்னா அதுல வர்ற ப்ராஃபிட்டும் வந்து அவர் பார்ட்னர் இருக்க நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லா வந்து சொல்லுது. if profit is earned by any partner or from any transaction of the firm or properties, the profit so earned shall be paid to the firm. நிறுவனத்தில் எந்த ஒரு பரிவர்த்தனையும் பங்குதாரரால் லாபம் ஈடுபட்டால், அதாவது நிறுவனத்திலிருந்து அந்த டிரான்சாக்ஷன் போகுனா அதுல அவங்க லாபம் பண்ணா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க நிறுவனத்துக்கு தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகுது. இது உங்களுக்கு வந்து எஸ்சிஆர்டி சிலபஸ்ல கிடையாது. நான் வந்து என்சிஆர்டி சிலபஸ்ல வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் த ஸ்பெஷல் அஸ்பெக்ட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ஸோ கணக்குகளினுடைய கூட்டாண்மை கணக்குகளுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா பாத்தீங்கன்னா ஸோ அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபைம் இஸ் சிமிலர் டு தட் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் பிஸ்னஸ் எக்ஸப்ஷன் த ஃபாலோ தி அஸ்பெக்ட்ஸ். ஸோ ஒரு கூட்டாண்மை நிறுவனத்துடைய கணக்கியல் சிகிச்சையானது பின்வரும் அம்சங்களை தவிர்த்து ஒரு தனியுரிமை வணிகத்தை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க? இது வந்து உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கிறது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் ஆஃப் தி கேபிட்டல் அக்கௌண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அமங் த பார்ட்னர்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி ராங் அப்ரோப்ரியேஷன் ப்ராஃபிட் இன் த பாஸ்ட், ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் ஃபைம், டெசொல்யூஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் ஃபைம். அதாவது பங்குதாரர்களின் மூலதன கணக்குகளை பராமரிக்கிறது, பங்குதாரருடைய லாபம் வந்து இழப்புகளை வந்து விநியோகிக்கிறது, கடந்த காலத்துல லாபத்தை தவறா பயன்படுத்துறத சரி செய்யணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, கூட்டாண்மை நிறுவனத்துடைய மறுசீரமைப்பு. ஓகேவா? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து நம்ம ரீகன்சிடர் பண்றோம். அடுத்தது வந்து கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து கலைக்கிறோம், பார்ட்னர்ஸ் டிசொல்யூஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்? பார்ட்னர்ஷிப் உடைய டெஃபினேஷன் பார்த்தோம், மீனிங் பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்தோம். அடுத்தது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் பார்த்துட்டோம். அதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்ட்னர்ஷிப் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் டீட் பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் டீட்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா எந்த லா அப்ளிகல் ஆகும், அந்த லா எங்கெல்லாம் அப்ளிகல் ஆகும்னு பார்த்தாச்சு. ஸோ ஓகே, அது ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் பார்த்தாச்சு. ஓகேவா? இதுல அடுத்தது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது வந்து பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து சம்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். நான் தியரிட்டிக்கலா என்னென்ன இருக்குன்னு சொல்றோம். சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மெயின்டைன் ஆஃப் தி கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். ஓகேவா? அதாவது மூலதன அக்கௌண்ட்டுகள், கூட்டாண்மைகளுடைய மூலதன அக்கௌண்ட்டுகளை எப்படி வந்து பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம்.
ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் மேனேஜிங் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அதுல ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டா பிரிச்சுக்கலாம். கேபிட்டல் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட், ஒன்லி கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகேவா? ஃபிக்ஸ்டுனா நிலையா இருக்கிறதுப்பா. ஃபிளக்சுவேட்டிங்னா சேஞ்சுப்பா. அந்த அக்கவுண்ட்ல வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்கன்னா அது நிலையா இருக்கும். கேபிட்டல் மூலதனம் போடுறீங்கன்னா அது நிலையா இருக்கும். ஃபிக்ஸிங் கேபிட்டல் அமௌண்ட்னா அந்த இதுல இன்வெஸ்ட் பண்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ரெண்டா கேபிட்டல் அமௌண்ட் மூலதன அமௌண்ட் கணக்கு, கரண்ட் அக்கவுண்ட் நடப்பு கணக்குன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இது வந்து ஒன்லி மூலக்கணக்கு மட்டும்தான் அப்படிங்கறத வந்து. ஓகேவா? இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்போ. ரெண்டு மெத்தட் ஆஃப் கேபிட்டல் அக்கவுண்ட் என்னவா ரெண்டா பிரிக்கிறோம். என்னென்ன பிரிக்கிறோம்? ஃபிக்ஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மெத்தட், ஃபிளக்சுவேட்டிங் மெத்தட், அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. கேபிட்டல் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட், ஒன்லி கேபிட்டல் அக்கவுண்ட் பிரிக்கிறாங்க. ஸோ அதை பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ amount investment by partners in partnership is called partnership capital. ஓகேவா? கூட்டாளி முதல் என்னன்னா சொல்றாங்கன்னா அந்த நிறுவனத்துல என்ன எவ்வளவு முதலீடுறாங்களோ அதான் வந்து கூட்டாளியுடைய முதல்னு சொல்றாங்க. The capital may be contributed by partner in cash or in the form of assets. ஸோ ரொக்கமாகவோ அல்லது வேறு சொத்துக்கள் போன்ற வடிவிலோ அவங்க வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த மூலதனத்து முதல்ல வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் ஈச் பார்ட்னர் செப்பரேட் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ், ஒவ்வொரு பார்ட்னருக்கும் தனியா ஒரு கணக்கு பராமரிக்கப்படணும். ஓகேவா? ஒரு இது பண்ணோம். கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபார்ம்ஸ் மேபி மெயின்டைன் வித் த ஃபாலோயிங் டூ மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தட் ஆல்ரெடி பார்த்தோம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட், ஃபிளக்சுவேட்டிங் நிலை முதல் முறை. ஓகேவா? மாறுபடும் முதல் முறை. உங்க ஸ்கூல் புக்ல எஸ்ஐடி புக்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸிங் கேபிட்டல் மெத்தட் நிலை முதல் முறை, ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் மாறுபடும் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். அது ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்ல என்னென்ன இருக்கும், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப எதெல்லாம் கேட்பாங்கன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து. So under the fixed capital method, the capital of the partner is not altered into remain generally fixed. ஓகேவா? கூட்டாளிகள் முதல் மாறாமல் இருக்கும். நான் அதான் சொன்னேன். பிளக்சுவேட்டிங்னா மாறும், பிக்ஸ்டுனா மாறாம இருக்கும். ஓகேவா? அதே தொகை நிலையானதாக இருக்கும். கூட்டாளிகளுக்கு இரண்டு கணக்குகள், அதுதான் ரெண்டு கணக்கை யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் முதல் கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட் நடப்பு கணக்கு அப்படிங்கிறது ரெண்டு அக்கௌண்ட் வந்து நாம வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். என்ன மாறாமல் இருக்கும். இட்ஸ் நாட் சேஞ்சிங் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் முதல் கணக்கு அண்ட் நடப்பு கணக்கு. ஓகேவா? இதுல முதல் கொண்டு வந்தது முதல் நிரந்தரமா எடுத்து போன்ற நடவடிக்கை எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, கடைசியா எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நடவடிக்கைகள் வந்து நடப்பு கணக்குல வந்து வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் நிலை முதல் கணக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். ஸோ நிறுவனத்திற்கு கூட்டாளியால் கொண்டு வரப்பட்ட தொடக்கங்கள் ஆரம்பத்துல என்ன முதல் வந்து அவரால் கொண்டு வராங்க. அப்ப அந்த வருஷத்துல அதே எதிர்வரும் ஆண்டுகளில் ஏதேனும் கூடுதல் அது அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரவு செலவு கணக்குகள் வைப்பாங்க. பற்று வரவு. ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஓகே, அதான் சொல்றாங்க. முதல் ரொக்கம் வங்கி முதல் நிரந்தரமாக எடுக்கப்பட்டது. ஓகேவா? இருப்பு எவ்வளவு இருக்கு. ஓகேவா? இதுல ரொக்கம் அதாவது வரவுல எவ்வளவு இருக்கு, செலவு இது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. முதல் கணக்கு எப்போதும் வரவிருப்பையே காட்டும். ஓகேவா? வரவிருப்பதை மட்டும்தான் காமிக்கும். முதல் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து வரவிருப்பை தான் காமிக்கும் அப்படிங்கிறது சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட். இப்ப கரண்ட் அக்கௌண்ட்ல என்ன, இப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து என்ன இருக்குன்னா ஒன்லி வந்து உங்களுக்கு அவர் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறாரு அப்படிங்கிற டீடைல் மட்டும்தான் இருக்கும். அப்போ செகண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு the partner's current account is prepared for recording all the transaction between the partner and the firm. அதாவது எல்லா
பரிவர்த்தனைகளும் கூட்டாளிகளுக்கும் நிறுவனத்துக்கும் இடையே என்னென்ன பரிவர்த்தனை இருக்கோ அதெல்லாம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல பண்ணுவாங்க. அப்ப என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னரோட சேலரி, கமிஷனு, ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் த பார்ட்னர் எல்லாம் வந்து உங்களுக்கு எதுல இருக்குன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து எல்லாமே உங்களுக்கு இது பண்றாங்க. ஓகேவா? ஸோ டிஆர்னா இங்க டெபிட், சிஆர்னா கிரெடிட். ஸோ டு பேலன்ஸ் டிராயிங்ஸ் எவ்வளவு தொகை எடுக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராவிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன். ஸோ டு பேலன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இதுல உங்களுக்கு சேலரி, கமிஷன் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் பை பேலன்ஸ். ஓகேவா? இது வந்து காமன் ஃபார்ம் ஆஃப் தி கரண்ட் அக்கௌண்ட்ல என்னென்னலாம் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லி கேட்கலாம். உங்க கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னா வாட் ஆர் த திங்ஸ், எதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்காது அப்படிங்கிற வகை. இப்ப வந்து சில கொஸ்டின் வந்து எதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்காங்க. ஒரு சில கொஸ்டின் எதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கக்கூடியது இருக்கு. ஓகேவா? அடுத்தது அதுல நீங்க எதெல்லாம் இந்த இதெல்லாம் டீட்டெயிலா பாத்துங்க. ஸோ பார்ட்னர்ஸ் உடைய கரண்ட் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ப்ராஃபிட்லாம் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதால இதை வந்து நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கூட்டாளி நடப்பு கரண்ட் அக்கௌண்ட் அதுதான் வந்து ஸோ கூட்டாளிக்கும் நிறுவனத்துடைய அனைத்து பிரிவினைகளையும் கூட்டாளி நடப்பு கணக்கு தயாரிக்கப்படுது. முதல் மீது வட்டி, கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கூட்டாளி ஊதியம், சேலரி ஆன் தி பார்ட்னர்ஸ் அண்ட் கமிஷன், கழிவு, கூட்டாளி கூட லாபம், வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆஃப் தி பார்ட்னர். இதெல்லாம் வந்து கரண்ட்ல வைக்க போறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா, அது வந்து ஃபிக்ஸ்டு மெத்தடு. ஃபிக்ஸ்டில் 2, கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு கரண்ட் அக்கௌண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ இதுல ஆல் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் த பார்ட்னர் அண்ட் த ஃபண்ட் ரெக்கார்ட் இன் த கேபிட்டல். எல்லா இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல, ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்ல எல்லா பண வர்த்தனைகளும் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. இனிஷியல் அண்ட் அடிஷனல் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் த கேபிட்டல், பார்ட்னர்ஸோட சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் வந்து இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. அதுதான் வந்து ஃபிளக்சுவேட்டிங். இது வந்து ஃபிளக்சுவேட்டிங்னா சேஞ்சபிள் ஆகக்கூடியது தான். ஓகேவா? இதை வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட், மாறுபடும் முதல் முறை. ஓகேவா? இது வந்து கூட்டாளி மற்றும் முதல் கணக்கு பராமரிக்க கூட்டாளி மற்றும் நிறுவனத்திற்கு இடையே அனைத்து நடவடிக்கைகளும் முதல் கணக்கில் பதியப்படுகின்றன. கூட்டாளியால் கொண்டு வரப்பட்ட தொடக்க முதல் மற்றும் கூடுதல் முதல் மற்றும் முதல் மீது வட்டி, கூட்டாளிகளின் அவசியம், ஊதியம், கழிவு மற்றும் கூட்டாளி லாப பங்கு போன்றவை லாப கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதான் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஷிங் பிட்வீன் ஃபிக்ஸ்டு அண்ட் த ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல். இந்த ரெண்டுக்கும் அதாவது கேபிட்டல், அதாவது முதல் கணக்குக்கும் நிலையான முதல் கணக்குக்கும் மாறக்கூடிய முதல் கணக்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து என்சிஆர்டி சிலபஸ், என்சிஆர்டி புக்ல இருந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். எஸ்சிஆர்டி சிலபஸ்ல இது வேற மாதிரி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இது கரெக்டா இருக்கும். நம்பர் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் எவ்வளவு நம்பர், 2 செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். ஆனா ஃபிளக்சுவேட்டிங்ல ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கும். ஸோ ஐட்டம் ரிலேட்டட் டு டீட்ல என்னென்ன இருக்கும், டிராயிங்ஸ் எடுப்பு இருக்கும், சேலரி ஊதியம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் த கேபிட்டல் முதல் மேல எவ்வளோ வட்டி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அடுத்து வந்து ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட், அது ஏதாச்சும் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா, லாபம் இருந்தா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான எடுப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதுல இருக்கும். ஃபிக்ஸ்டு பேலன்ஸ், த கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச் அன்லெஸ் தேர் இஸ், பேலன்ஸ் எப்பயுமே ஃபிக்ஸ்டாவே இருக்கும். இதுல வந்து ஃபிளக்சுவேட்டிங் ஆயிட்டு இருக்கும், மாறக்கூடியதா இருக்கும். ஸோ கிரெடிட் பேலன்ஸ், த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஷோ த கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ்லாம் எப்பயுமே வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஆகும். இதுல வந்து சம்டைம்ஸ் ஷோ த டெபிட் பேலன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது வந்து செலவு பண்றக்கூடியதுல, பற்று இருக்கக்கூடியதுல வந்து வைக்கக்கூடியது, காமிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, இது எஸ்சிஆர்டி சிலபஸ்ல வந்து வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க, என்சிஆர்டி சிலபஸ்ல வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் என்சிஆர்டி சிலபஸ் எடுத்துக்கிறேன். நீங்க எஸ்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கிறது கூட போய் பாத்துக்குங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதான் வேறு நிலையான முதல், மாறுபடும் முதல், அது தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 2 கணக்கு, இங்க ஒரு கணக்கு மூலதன கணக்கு,
நடப்பு கணக்கு, மூலதன கணக்கு. ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட் அமங் த பார்ட்னர்ஸ். ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஸ் இடையில ப்ராஃபிட் வந்து எப்படி பிரிச்சுக்கணும்? ஸோ இதை டிஸ்ட்ரிபியூட் அமங் த பார்ட்னர்ஸ் இந்த அக்ரிட் ஒப்புக்கொள்ளப்பட்ட விகிதத்தின்படி அவங்களுக்கு லாஸ் ப்ராஃபிட் வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட். அது அந்த ஒப்பாவனம் வந்து அமைதியா இருக்கு. ஸோ லாஸஸ் ஆர் டு பி ஈக்குவலி பை த ஆல் த பார்ட்னர்ஸ். ஸோ அதான் ஆல்ரெடி சொன்னால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இது நீங்க கொடுத்துருக்காங்க. So in the case of this one of the partnership of the profit or loss as the subscribed with the profit limit, in adjustment of the such interesting on the drawing interest on the capital salary to partners and commissioner partner required to be made for the purpose that customary to prepare the profit and loss appropriation account to the final figure profit and loss distributed among the partners in the ratio. அது இப்போ இதுல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு தனியா இருக்கு. அதுல இன்னொன்னு இருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அப்படிங்கிறது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்யப்படும் போது அது தனியா நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ப்ராஃபிட் அமங் த பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கூட்டாளிகளுக்கு லாப பெறுவ நிறுவனத்துடைய லாப நட்ட கணக்கின்படி லாப நட்ட கணக்கின்படி நிகர லாபம், முதல் மீது வட்டி, எடுப்புகள் மீது வட்டி போன்றவை சரி கட்டுதலுக்கு உட்படுகிறது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து உட்படுத்துறாங்க. இச்சரி கட்டுதல்களை லாப நட்ட பகிர்வு கணக்கு தயாரிப்பதன் மூலம் மேற்கொள்ளலாம். அப்ராப்ரியேட் ஆஃப் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? லாப நட்ட கணக்கின் இருப்பாக வரும் லாபமானது கூட்டாளிகளின் லாப பகிர்வு விகிதத்திற்கு அவர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. லாப பகிர்வு விகிதம் இல்லை என்றால் சம விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்படும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா அது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதால தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்ததுதான். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு சம். ஓகேவா? என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத வந்து தெளிவா பாருங்க. ஓகேவா? என்ன கேட்கறாங்க? ஸோ சம்ஸ் வேணா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நான் வந்து எம்சிக்கு வர சம்ஸ் வேணா கொஞ்சம் இதா பண்ணலாம். நம்ம இப்போ வந்து எம்சிக்கு போகலாம். ஸோ ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அது என்னென்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா the document the document that contains the terms of the partnership called. ஓகேவா? அதாவது பார்ட்னர்ஷிப் வந்து டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து நம்ம என்னவா கால் பண்ணுவோம்? பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்டா, பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்டா, பார்ட்னர்ஷிப் டீடா, பார்ட்னர்ஷிப் ரூலா? ஓகேவா? இங்க ஈஸியா சொல்லிடலாம். ஆன்சர் வந்து பார்ட்னர்ஷிப் டீட், ஆப்ஷன் சி. ஓகே, அவங்க கன்ஃபியூஷன் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க, நிறைய இடத்துல. ஆனா கரெக்டா என்ன சொல்லுவாங்கன்னா டீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா the partnership deed should be properly drafted and prepared as per the provision of the dash and preferably registered. அதாவது கூட்டாண்மை ஒப்பந்த ஒப்பாவனம் கரெக்டா எதுல இது பண்ணோம்னா எந்த ஆக்ட் படி இருக்கணும், எது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றேன். நான் இதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எதுனா டாம்பேக் ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபைம்ஸ். ஓகேவா? கம்பெனிக்கு என்னடே ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. ஓகேவா? இது வந்து காமன் கொஸ்டின்ஸ். இது எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண எப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ எந்த கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following items will not appear in the partners of fixed capital account? ஓகேவா? fixed capital எது எதெல்லாம் வராதுன்னு சொல்லி கேக்குறாங்களா? நாட். நல்லா தெளிவா கொஸ்டின்ல பாக்குங்க. will appear will not appear சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா additional capital introduce interest on the capital, opening balance of the capital, permanent withdrawal capital. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் இதுக்கு வந்து ஆன்சர்.
ஓகேவா? இதை வந்து நீங்க போய் வேணா ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பி தான் வந்து உங்களுக்கு ஆன்சரா வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வித்டிராவன் பை த பார்ட்னர் on the first day of each quarter, interest on the total amount is charged for the month. அதாவது கேபிட்டல் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து ஒவ்வொரு காலாண்டுக்கும் அதோட முதல் நாள் வந்து அதை வந்து எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை மந்த்துக்கு வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7.5. ஸோ இதை வந்து உங்களுக்கு உங்க புக்ல டேபிள் கொடுத்துருக்காங்க. அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து நடத்துறேன். ஏன்னா இன்னும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுல கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம், சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டிராயிங்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றோம், அது எடுப்புகளுக்கு கமிஷன் எப்படி கால்குலேட் பண்றோம், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? அதுல வந்து உங்களுக்கு இதுல டேபிள் உங்க ஸ்கூல் புக்லயே இது கொடுத்துருக்காங்க. ஆஃப் குவார்டர் இயருக்கு எவ்வளோ, ஆஃப் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வந்து 7.5. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 11th June 2023. ஓகேவா, லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்து கேட்டிருக்காங்க. 2023ல இந்த வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதை பத்தினா பார்ட்னர்ஷிப் டீட். ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட். ஸோ அதாவது ஒப்பாண்மை கூட்டாண்மை ஒப்பாண்மையின் படி எந்த இதெல்லாம் கரெக்ட் என்னென்ன கொடுத்தாங்க? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ will be on the basis of the capital contributed by the partners. No interest on the capital will be provided. No interest on the drawing will be charged. 6% interest per loan will be provided. Partnership will get extra time devoted for the fine. So இதுக்கு ஆன்சர் என்ன? அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? அஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா இப்ப இதுல ஒண்ணு கொடுத்துட்டு மீதி எல்லாம் கொடுக்காம இருந்தா நீங்க டாக்டர். ஆனா இங்க என்னன்னா எல்லா ஒரு 4 இது சேர்த்துக்கிட்டு ஒரு இன்னொன்னு தேவையா இல்லாத ஆட் பண்ணி அதுல எதெல்லாம் வரும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏபிசி, செகண்ட் ஆப்ஷன் ஏடிஇ, தேர்ட் ஆப்ஷன் டிஇ, ஃபோர்த் ஆப்ஷன் பிசிடி. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா பி, நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் த கேபிட்டல் வில் பி, இது வந்து டீட்ல இருக்கும். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் த டிராயிங் வில் பி சார்ஜ், இதுவும் டீட்ல இருக்கும். 6% per annum. ஓகேவா, இதுவும் டீட்ல இருக்கும். ஸோ அப்ப ஆன்சர் வந்து பிசிடி. ஆன்சர் வந்து பிசிடி. எந்த ஆக்சுவலா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டீட்ல எது எதெல்லாம் கரெக்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து கேட்கறாங்க. அதனால தெளிவா டீட்ல என்னென்ன இருக்கு, கண்டென்ட்ல என்னென்ன இருக்குங்கிறது தெளிவா நீங்க படிச்சுக்கிங்க. ஓகேவா, மெமரைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு 6வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அரேஞ்ச் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த பார்ட்னர்ஷிப் ஃபைன். ஸோ அவங்க அக்கௌண்ட்ல எந்த சீக்வன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேவா, ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும். சி ஃபர்ஸ்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்டா இருக்கும். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கு அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் அப்ராப்ரியேஷன், அடுத்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அடுத்தது பேலன்ஸ் ஷீட். ஆப்ஷன் ஏ வரும் பாருங்க. ஓகே, சரியா ஆப்ஷன் ஏ தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் செக் பண்ணீங்க என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு. தப்பா இருந்தா நீங்க உங்களுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப், இது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபைன்ஸ் பத்தி கேட்டிருக்க கொஸ்டின். எப்போ 11th June 2023ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா according to the partnership act, if the deed is silent then the profit sharing ratio will be there are only two partner, ரெண்டு பார்ட்னர் தான் இருக்காங்க. அப்ப டீட் வந்து சைலண்ட்ல இருந்தா
ப்ராஃபிட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ரேஷியோவா 1:2 2:1 ஈக்குவாலிட்டியா. ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டீட் சைலண்டா இருக்கும்போது ப்ராஃபிட் வந்து நம்ம ஈக்குவலா தான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஆப்ஷன் வந்து டி, இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது வந்து எட்டாவது கொஸ்டின் என்ன, இந்த அப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் ஐடென்டிஃபை த ரேட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் தட் ஷுட் பி சார்ஜ் ஆன் த டிராயிங் ஆஃப் தி பார்ட்னர். ஓகேவா? ஸோ டீட் வந்து அப்சண்டா இருக்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த சார்ஜ் அந்த டிராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் என்ன எட்டாவது கொஸ்டினுக்கு, as decided by the partner who had the withdrawn money as the drawing, அதுவா no interest to be charged. ஓகேவா? இது எட்டாவது கொஸ்டினுக்கு நீங்களே ஏதாவது இது ஒரு இயர்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நீங்களே வந்து சொல்லுங்க எது வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். நான் வந்து ஆன்சர் வந்து சின்னு சொல்றேன். ஓகேவா? நீங்க படிச்சுட்டு ஆன்சர் என்னன்னு கரெக்டா அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ 7th 8th பார்த்தாச்சு. அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்க. So in the absence of partnership deed, which of the following statement is correct? ஓகேவா? எல்லாம் பாத்தீங்க, டீட் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இது பாருங்க 13 ஜூ 20 மே 2023 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, ப்ராஃபிட் ஆர் ஷேர்ட் இன் தி ரேஷியோ ஆஃப் த கேபிட்டலா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்னரா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பார்ட்னர் லோன் கிவன் 6% பெர் ஆனமா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் டு பி சார்ஜ்டு 6% பெர் ஆனமா. 9th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன, ப்ராஃபிட் ஆர் ஷேர்ட் இன் த ரேஷியோ ஆஃப் கேபிட்டலா. எதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்? சி வந்து கரெக்டான ஆன்சர் நான் சொல்றேன். நீங்க எதுன்னு கரெக்டா சொல்லுங்க. ஓகேவா? நான் தப்பா கூட சொல்லலாம். நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்கா கொடுக்கணும்னு கூட நினைச்சுக்கோங்க. நான் சின்னு ஆன்சர் சொல்றேன், நீங்க என்ன ஆன்சர் சொல்லிட்டு ஃபீட்பேக்ல சொல்லுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சம்ஸ் போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 10th கொஸ்டின் என்ன கேட்கறாங்க. இது வந்து 10th கொஸ்டின் வந்து 25th மே 2023 கேட்கறாங்க. என்ன கேக்குறாங்க, the business of the partners of the firm may be carried on the all the partners or any of them acting for all. ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து நடத்துவாங்க, இல்ல எல்லாருக்கும் ஒரு ஆள் சேர்ந்து ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஆள் பண்ணுவாரு அப்படின்னா இது வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஃபியூச்சர் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் நடத்தினா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம்னா ஸோ ஆன்சர் வந்து மியூச்சுவல் ஏஜென்சின்னு நான் சொல்றேன். நீங்க என்னன்னு ஆன்சர் சொல்லுங்க. மியூச்சுவல் ஏஜென்சி தான் கரெக்டான ஆன்சரு. எப்போ கேட்டிருக்காங்க? 25th மே 2023 அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? So 11th question, which act மேக்ஸிமம் நம்ம த பார்ட்னர்ஷிப் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபண்ட். ஸோ ஓகேவா? இந்த யூனிட்ல நம்ம 2 ஆக்ட் பார்த்தோம். ஒன்னு வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஒன்று பார்த்தோம், இந்தியன் கம்பெனி ஆக்ட் 2013 பார்த்தோம். ஓகேவா? இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல உங்களுக்கு மினிமம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் நம்பர் கொடுக்கல. அப்ப இந்தியன் கம்பெனி ஆக்ட் 2013 தான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 பேர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்தியன் கம்பெனி ஆக்ட் வந்து 2023 வந்து உங்களுக்கு கொடுக்குது சொல்லுது அப்படிங்கறத வந்து சொல்றேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் படிச்சு பாத்துக்குங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பாத்துக்குங்க. ஓகேவா? நான் ஏன் தியரிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, சப்போஸ் உங்க சம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணி இப்போ வந்து ஒரு சம்ஸ் கொடுத்து அதுல 5 வகையான 5 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸி, நம்ம லக்கு. சப்போஸ் தியரி கேட்டாங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு கிளாஸ் தியரியும் ஒரு கிளாஸ் வந்து நான் சம்ஸ் எடுக்க பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதுபடி பிளான் படி நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா? ராமா அண்ட் சர்மா டூ பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் லாசஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:5. ஓகே, 3:5ங்கிற ரேஷியோல வந்து ராமாவும் Raman Sharma, two partners sharing profit losses in the ratio of 3:5. Capital account showed balance at 1,15,000
and 2 lakh and 1 April 2020. So calculate the interest capital of the paid year ending the March 2022. Deed provide interest on the capital 10% of the fine. So year profit 28,000. ஓகேவா? 28,000 கேக்குறாங்கப்பா. இது எப்படிப்பா கால்குலேட் பண்றது? 12வது கொஸ்டின். ஸோ ராம் இங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ராஃபிட் வந்து 2 பேரு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இப்ப ராமா வந்து 28,000. ஓகேவா? அதுல கேபிட்டல் ரேஷியோன்னா வந்து கேபிட்டல் ரேஷியோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ரேஷியோ எவ்வளவு வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அதுல நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம சம்ஸ் வந்து டீட்டெயிலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்து மூவ் ஆகிறேன். So 13, the step of the process preparing the profit and loss appropriation account. So இதுவும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது பண்றேன். ஆனா இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு நான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இந்த செகண்ட் யூனிட் நடத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆன்சர் வந்து இதுக்கு சொல்லலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஸோ நான் இன்னும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் நடத்தல, சம்ஸ் எதுவுமே நடத்தல. அது நடத்தும் போது உங்களுக்கு இதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ அடுத்து பார்த்தா பார்ட்னர் கரண்ட் அக்கௌண்ட் ஆர் ஓப்பன் வித்தின் தியர் கேபிட்டல் அமௌண்ட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன, கேபிட்டல் அமௌண்ட் வந்து இருக்கிறதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? பார்ட்னர் கரண்ட் அக்கௌண்ட் ஆர் ஓப்பன் வந்து கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட் தான் ஆன்சர். வந்து ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட். ஓகேவா? சரி, இதுதான்பா இன்னைக்கு பார்த்தது. என்னென்ன பார்த்தோம், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் பார்ட்னர்ஷிப்போட பேசிக்ஸ்ல வந்து பார்த்தோம். அதுல என்னென்ன பார்த்தோம், மீனிங் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பார்த்தோம், நேச்சர் ஆஃப் தி டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். டெஃபினேஷன் எது கொடுக்குது, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 1932 கொடுக்குது. ஸோ ஓகேவா? அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்னா ரிலேட்டட் டேர்ம்ஸ் பார்த்தோம். ஸோ ரிலேட்டட் டேர்ம்ஸ் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் பார்த்தோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, 2 ஆர் மோர் பர்சன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ண போறோம், அக்ரிமெண்ட் என்ன இருக்கு, மியூச்சுவல் ஏஜென்சினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். லைபிலிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். ஓகேவா? அதுல 2 மோர் பர்சன்ல மேக்ஸிமம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, மினிமம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து எந்த ஆக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஆக்ட் வந்து நமக்கு மேக்ஸிமம் நம்பர் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இது பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன பார்த்தோம், ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தோம். ரைட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் பார்த்தோம். டீடு வந்து அதாவது டீடு வந்து சைலண்டா இருக்கு அப்படிங்கன்னா அப்போ வந்து எதெல்லாம் ஆக்ட், எந்த ஆக்ட் வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம். 1932 எப்பெல்லாம் அந்த ஆக்ட் வந்து அப்ளிகேபிள் ஆகும்னு பார்த்தோம். அடுத்தது சாம்பிள் ஆஃப் தி டீட் பார்த்துட்டோம். வேற என்ன பார்த்தோம், ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எப்படி மெயின்டைன் பண்றோம். அதில் 2 வகையானது, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அமௌண்ட், நிலையான முதல், அடுத்து ஃபிளக்சுவேட்டின் மாறும் முதல் அப்படின்னு சொல்லிட்டோம். நிலையான முதல் 2 வச்சிருக்காங்க. ஒன்று முதல் கணக்கு சொன்னோம், இன்னொன்று நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபிளக்சுவேஷன்ல ஒரே ஒரு அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதுல கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்கும், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்கும், ஃபிளக்சுவேட் கேபிட்டல் என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு இடையான டிஃபரன்ஸ், ஃபிக்ஸ்டுக்கும் ஃபிளக்சுவேஷனுக்கும் இடையான டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஓகே, அடுத்தது வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதுதான்ப்பா வந்து மேஜரான என்ன தியரிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு டீட்டெயில் ஒரு கணக்கு கொடுத்துட்டு அந்த கணக்கு படி நம்ம கேபிட்டல் அமௌண்ட் எப்படி இது பண்ணுவோம், ஃபிளக்சிங் கேபிட்டல் எப்படி இது பண்ண வரோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி வந்து இது பண்ண போறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் எப்படி பண்றோம்,
சேலரி, கமிஷன் இதுக்கெல்லாம் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, அதை எப்படி இது பண்ண போறோங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் யூனிட் தான்பா. நீங்க ஆல்ரெடி டீச்சர்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. நான் எதுவும் புதுசா ஒரு சில இன்ஃபர்மேஷன் புதுசா நடத்தியிருப்போம். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி புதுசா எப்படி கேட்கறாங்கிறத வந்து நடத்திருக்கோம். ஸோ இதை வந்து தெளிவா பாத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளா ஆகும். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. அவ்வளவுதான்பா.